ஐயையோ! என்னன்னே தெரியலையே! சிக்கா மாப்பிள்ளை ராவணன் சிக்காவுக்கு எதிராகவே வீடியோ போட்டிருக்கானே அப்படின்னு புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியல. குழம்பி போயிருக்காங்க. 2 நாளாக ஒரே ஃபோனு, வாட்ஸ்அப் காலு, வாட்ஸ்அப் மெசேஜு, என்னன்னு தெரியாத. இது புதுசுங்கிறதுனால புது சேனல், செகண்ட் சேனல். ஃபஸ்ட் சேனலில் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் இருக்குது. அதை லிங்க் போடுறேன், கம்யூனிட்டியில் போடுறேன், அதில் போய் பாருங்கள். அந்த லைவெல்லாம் பாருங்கள், அப்போ தான் புரியும். நேற்று பேசியிருப்பேன், இந்த லைவில் பேசியிருப்பேன், இன்னொரு லைவில் பேசியிருப்பேன். அதில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். கமெண்டெல்லாம் வருது. கடைசியில் நீயும் பேசி பேசி கண்டென்ட்டை போடுறியா, அவங்கள பற்றி சம்பாதிக்க போறியா. அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு, என்னண்ணா நீங்களும் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ண போகிறீங்களா, ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதாவது என்ன செய்ய போகிறான் ராவணன், இந்த ஆளோட முன்னாள் மாப்பிள்ளை ராவணன், சிக்கா மாப்பிள்ளை ராவணன் வெறும் ராவணன் ஆகிட்டானே, அவன் என்ன பண்ண போகிறான்? அதாவது ஃபேன் சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், என்னால் உட்காந்துட்டு பேச முடியல, ஒரே புழுக்கமாக இருக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இதுதான் ரியல் ஃபேஸ். இந்த பவுட்ரு கிவுட்ரு எதுவும் அடிக்க மாட்டேன், விபூதி தான் பூசுவேன். அதுவும் பூசலை, டைம் ஆகி போச்சு. சரி உங்கள்கிட்ட பேசிட்டு விபூதி பூசி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. சரி ரியல் ஃபேஸை காமிப்போம் உங்களுக்கு. நான் நல்லா ரியல் ஃபேஸில் பேசுகிறேன். எந்த வித மேக்கப்பும் நமக்கு கிடையாது. இது நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இல்லைங்கிறாங்க. சரி இருக்கட்டும். அப்புறம் விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு 3 மணி லைவில் எல்லாம் சொல்கிறேன். நாளைக்கு 3 மணிக்கு லைவுக்கு வாங்க, மறக்காமல் வந்தீங்கன்னா எல்லாம் தெரியும். வேணா ஆட்டியை போடுறேங்கிறான், யார் மேலே புகார் கொடுத்தங்கிறான், பெரிய 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 மலைகட்ட மோதனங்கிறான். விட்றானோ, ஒரு வேளை இருக்குமோ, எப்படியோ சும்மா சொல்கிறான், கண்டென்ட் போடுறான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வாங்க, எல்லாமே லைவில் நான் காமிக்கிறேன். இதுவரைக்கும் என்ன நான் பண்ணியிருக்கேன், ஆர்டிஐயில் எப்படி என்ன கொடுத்துருக்கேன், என்ன நான் சாதிச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் லைவில். நாளைக்கு 3 மணிக்கு லைவ் வாங்க, நாளைக்கு பேசலாம். அதேமாதிரி அந்த ஆளால் பாதிக்கப்பட்டவங்க, மனதளவில் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் இல்லாமல் ஒரு புத்திமதி சொல்கிற மாதிரி கமெண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து ப்ரமோட் பண்ணுறியே கள்ளக்காதலை அப்படி இப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது உங்களுடைய சொந்த கருத்தை சொல்லி அந்த ஆளால் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கும். ஏன்னா என்னாலே நிறைய விஷயம் யோசனை பண்ண முடியாது. இப்படிலாம் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு நானே இது பண்ணுறதோட நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அப்போ இது பண்ணால் அப்படி பண்ணணும்னு லீகலாக எதாவது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதனா ஐடியா சொல்லுங்கள், நாளைக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஐடியாக்களை சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு 3 மணிக்கு மறக்காமல் லைவ் வாங்க, நாளைக்கு பேசலாம். அவனை வச்சு செய்வோம், ஓகேவா? இதுதான் ரியல் ஃபேஸு. உண்மையான முகத்தை காமிங்க, முகத்தை காமிங்க. மேக்கப் போட நான் எங்கேயா மேக்கப் போடுறேன்? வாட்ஸ்அப்பெல்லாம் நேற்று 2 நாளாகவே ஒரே மெசேஜ். நிறைய கால் தெரிஞ்சவங்க காலே எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் நாளைக்கு வாங்க, எல்லாம் சொல்கிறேன். இந்த கமெண்ட் போடுறவங்க, நீ கண்டென்ட் போடுற அப்படி நீங்களாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா? நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க, நிறைய தங்கச்சிங்க, பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனா ஐடியா சொல்லுங்கள், நானும் பார்த்துட்ருக்குறேன் என்ன பண்ணணும். பொறுப்பாக எனக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. எலெக்ஷன் நேரங்கிறதுனால நிதானமாக டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணி செய்யலாம். நீங்களும் சில ஐடியாக்கள் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய கமெண்ட் போட முடியாது. ஒரு வீடியோக்கோ, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கோ, ஒரு லைவ்லேயோ நீங்களுடைய மனசில் இருக்கிறத எல்லாமே ஷார்ட்டாக சொல்லவும் முடியாது. அவ்வளோ பெரிய கமெண்ட்டும் போட முடியாது. அதனால் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஐடியாக்களை வாய்ஸ் வீடியோ போடுங்க, புரியுதுங்களா? அதேமாரி டைப்பிங் மெசேஜாக கூட போடுங்க, பார்க்கலாம். சரி, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு லைவ் வாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு லைவ் வாங்க, நாளைக்கு பேசலாம். அவனை வச்சு செய்வோம். என்ன பண்ணுவோம், என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது, எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்ருக்கிறேன்.
என்ன நான் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன் எல்லாமே நாளைக்கு சொல்கிறேன் லைவில். நாளைக்கு கரெக்டாக 3 மணிக்கு லைவ் வந்துடுவேன். 3 மணிக்கு லைவ் வாங்க, பேசலாம். ஓகே, பாய்.